ஓம் சாந்தி. இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நமக்கு வைரத்திற்கு சமமான யுகம். அப்ப இந்த யுகத்துல, இந்த ஒரு சின்னஞ்சிறிய யுகத்துல நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. பாபா என்ன சொல்றாரு, இந்த யுகத்துல தான் நீங்க உங்களுடைய பழைய கணக்கையும் முடிக்கணும். அதன் கூடவே எதிர்காலத்திற்கான சத்தியுகத்திற்கான புண்ணிய கணக்கையும் சேமிக்கணும். ஆக அந்த பழைய கணக்கை முடிக்கிறதுக்காக யோகா பண்ணுங்க, நினைவு செய்யுங்க, நிரந்தர நினைவுல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் கூடவே புண்ணிய கணக்கை சேமிப்பதற்காக 4வது பாடம் சேவையினுடைய பாடத்தையும் நமக்கு கொடுக்கிறாரு. ஆக சேவையில நாம என்ன ஒரு புண்ணிய கர்மம் சேமிக்கிறோமோ அது இப்பவும் நமக்கு குஷியை கொடுக்குது மற்றும் எதிர்காலத்திலும் நமக்கான ஒரு வருமானமாக சேமிப்பாகிறது. இந்த சேவையினுடைய பாடத்துல நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய விதங்கள் இருக்கு. உடல் மூலமான சேவை, மனம் மூலமான சேவை, பொருள் மூலமான சேவை, சம்பந்தம் தொடர்புகள் மூலமான சேவை, வாய் மூலமான சேவை. இத்தனை வெரைட்டி இருக்கு. இதில் மிகவும் எளிதானது, அதற்கு ரொம்ப உழைப்பு தேவையில்லை, அதுக்கு எந்த ஒரு செலவும் தேவையில்லை. ஒன்றே ஒன்று, நமக்கு அதன் மீது கவனம் இருந்தால் போதும். அதுவும் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். இதுக்காக நம்ம வெளியில போகணுன்ற அவசியம் இல்லை. வேற எந்த ஒரு தயார் படுத்த வேண்டிய வேலையும் கிடையாது. அது எந்த சேவை? மனதின் மூலமான சேவை, மன்சா சேவை. அப்போ இந்த மனதின் மூலமான சேவை அது மிகவும் சிரேஷ்டமான ஒரு சேவை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், மனதின் மூலமான சேவை செய்வதற்கு மனம் தயார் நிலையில் இருக்க வேண்டும், ரெடியாக இருக்க வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட மனதின் மூலமாக நாம் சேவை செய்ய முடியும் அப்படின்னா, எங்கு வீணான எண்ணங்கள் இல்லையோ அங்குதான் மனதின் மூலமான சேவை செய்ய முடியும். ரொம்ப சின்ன ஒரு உதாரணம். இப்ப நான் யாருக்கோ ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் கண்டிஷன் என்ன? என்கிட்ட அந்த பொருள் இருக்கணும், என் தேவைக்கு அதிகமாக இருக்கணும். எனக்கு முதல்ல அந்த தேவை பூர்த்தியாகணும். அதற்கு பிறகு எனக்கு என்ன அதிகமா இருக்கோ, என் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். அப்போ அங்க அவங்க என்ன செய்துக்கிறாங்க? அந்த பொருளை ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. இங்கேயும் அப்படித்தானே. மனதின் மூலமாக சேவை செய்ய வேண்டும் என்றால் மனதில் நல்ல எண்ணங்கள், நிறைய சக்திகளை நாம் சேமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் இன்றைய வரதானம் பாப்தாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிரேஷ்டமான சேவாதாரி ஆகுங்கள். எல்லோருமே சேவாதாரிகள் தான். உடல் மூலமாக செய்பவர்களும் சேவாதாரி தான், கர்மனா சேவை செய்பவர்களும் சேவாதாரி தான், பொருள் மூலமாக செய்பவர்களும் சேவாதாரி தான். ஆனால் பாப்தாதா என்னுடைய வரதானம், சிரேஷ்டமான சேவாதாரி ஆகுங்கள். ஆக யாரால சிரேஷ்டமான சேவாதாரி ஆக முடியுது? பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய எண்ணங்களை, சங்கல்பங்களை கூட சோதனை செய்து வீணானவற்றின் கணக்கை முடித்துவிடக்கூடிய சிரேஷ்ட சேவாதாரி ஆகுங்கள். ஏனென்றால் பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பொக்கிஷங்கள் சமயம் மற்றும் சங்கல்பம். இது எல்லாருக்கும் ஒண்ணு போலதானே கிடைச்சிருக்கு.
எனக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு, உங்களுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. என் மனம் என்னிடம் இருக்கு, உங்க மனம் உங்ககிட்ட இருக்கு. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸோ மனசா சேவை செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம், நம்முடைய எண்ணங்கள் மீது கவனம் வேண்டும். எண்ணத்தின் சக்தியை சேமிக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாரு, நாம் எல்லோருமே இந்த உலகம் எனக்கூடிய நாடக மேடையில் நடித்து கொண்டிருப்பவர்கள். சோ மேடையில ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, கவனமா பாக்குறாங்க. மேல இருக்கிறவர் சிரிக்கிறார் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. மேல இருக்கிறவர் இமோஷனல் ஆகிட்டு அழுகிறாரு அப்படின்னா கீழே இருக்கிறவங்க அழுகிறாங்க. அதுல ஒன்றி போய் பாக்குறாங்க. ஆக மேல இருக்கிறவருக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு, கீழே இருக்கிறவங்களை தன் வசப்படுத்துவது. அதே போல பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த நாடக மேடையில் சங்கம யுகத்தில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நடிகர்கள். இந்த கல்ப விருட்சத்தினுடைய அஸ்திவாரம் அந்த விதையோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள். ஆக விதையோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகிறார்களோ அதே போன்ற எண்ணங்கள் தான் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையாகிய ஆத்மாவிற்கும் சென்று சேரும். நான் நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்குறேன் அப்படின்னா உலகத்துல பாவம் பலகீனமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த எண்ணத்தினுடைய சக்தி கிடைக்குதுங்களாம். அவர்களுடைய மனம் கொஞ்சம் அமைதியை அனுபவம் செய்யுது. இல்லை, நானே வீணான எண்ணங்களை உருவாக்குகிறேன் என்றால் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கமும் இருக்கதானே செய்யும். என்னுடைய வீணான எண்ணங்கள் அதுவும் ஏற்கனவே பலகீனமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை சென்று சேரும். அப்ப அவங்க இன்னும் என்ன ஆயிடுவாங்க, இன்னும் ரொம்ப பலகீனமாயிடுவாங்க. ஆனா பாருங்க, நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய பொறுப்பு பலகீனமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை சக்திசாலியாக்கணும். ஆனால் நாம என்ன வேலை செய்துட்டு இருக்கிறோம்? ஏற்கனவே பலகீனமாக இருக்கக்கூடியவர்களை நாம் நம்முடைய வீணான மற்றும் நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாக இன்னும் நாம் பலகீனமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ என்னுடைய அப்பா சர்வசக்திவான், ஸ்ரீபாபா கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியவர், வள்ளலாக இருக்கிறார்னு சொல்றோம். பாபா கிட்ட நமக்கு எவ்வளவு கிடைக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணுமா அல்லது அவர்களை இன்னும் பலகீனமாக்கணுமா? நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பொறுப்பு என்ன? விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள், மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள், நம்முடைய பொறுப்பு அவர்களை சக்திசாலி ஆக்க வேண்டும். அதனால பாபா இன்னைக்கு கவனம் கொடுக்கிறாரு. குழந்தைகளே, நீங்கள் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள், சிரேஷ்டமான சேவாதாரி ஆத்மாக்கள். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் மீது கவனம் வையுங்கள். அதனால முழு நாளும் நம் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நாம் சோதனை செய்ய வேண்டும். எங்கேயாவது அதுல கொஞ்சமாவது ஏதாவது நெகட்டிவ் வருது அல்லது வேஸ்ட் வீணான எண்ணங்கள் வருதுன்னா உடனே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பழக்கம் வேண்டும். ஆனால் இது ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பர் தான். ஏனென்றால் வெளி உலகத்தினுடைய சூழ்நிலைகள் நம்மை அது போல எதிர்மறையாக நினைக்க வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் வருது. நம்ம கூட என்ன சொல்லுவோம், பாபா ஏன் இப்படி வருதுன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர்லாம் வருதே. ஆனால் அந்த நேரத்தில் தான் நாம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும். என்ன சின்ன சின்ன விஷயம்? ஒன்று, முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சி. நான் ஆத்மா, நானும் புள்ளி, என் தந்தை பரமாத்மா அவரும் ஜோதி ஸ்வரூபமானவர் என் கூட இருக்கிறாரு. மூணாவது, நாடகம் முற்றுப்புள்ளி, நடப்பது நன்மைக்கே. இந்த மாதிரி
பாபாவை தன்னுடன் வைத்துக்கொண்டு என்ன நடந்தாலும் அதை பாபாவிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லைன்னா வரக்கூடிய சூழ்நிலைகள்ல தானாகவே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருது. நம் மனதுல தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய வரும். பிறரை பற்றிய சிந்தனைகள், பரச்சிந்தன் அப்படிங்கிறார் இல்லையா, சூழ்நிலைகள் அநேகம் வரும். அண்ட் அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா நாளைக்கு ஒன்று வரும். ஆக நம்மை அதன் பக்கம் இழுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் இதிலிருந்து வெளிவருவது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதனால ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி? மேரா பாபா, பாபாவை கூட வச்சுக்கணும். அதை நம்ம சிவபாபா வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது பிரம்மா பாபா வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது பாப் தாதாவை வச்சுக்கிட்டாலும் சரி. ஏதோ ஒன்று நான் கேட்கிறேன், ஏதோ ஒன்று நடந்தது, அதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல, பரவாயில்லை, உடனே பாபாவிடம் சொல்லிவிட்டு நான் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வெளியில் வந்து விட வேண்டும். இல்லைன்னா அந்த எண்ணங்களுடைய கியூக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்பப்ப ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வச்சுட்டே வந்தால் அன்றைய நாள் முடிவில் நமக்கு நல்ல அனுபவமாகும். இன்னைக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வந்தது, ஆனால் நான் பாபாவனுடைய உதவியோட அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சேன். அதனால இன்னைக்கு என்னுடைய மனம் இவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட என் மனம் அமைதியாக இருந்தது. அதுல தேவையில்லாத எண்ணங்கள் வராம நான் பார்த்துக்கிட்டேன். அப்ப நாள் முடிவில் பாபா கூட என்ன செய்வாரு? என்னுடைய அந்த தைரியத்தை பார்த்து, என்னுடைய பொறுமையை பார்த்து சபாஷ் சொல்லுவார். அப்படிதானே? ஆக பாபாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்றால் நான் சிரேஷ்டமான சேவாதாரி, இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய ஹோம்வொர்க், இன்றைய வீட்டு பாடம் எல்லாரும் கவனம் வைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என் மனதில் வரக்கூடிய எண்ணத்தை சோதனை செய்வேன். தேவையில்லாத வந்ததுன்னா உடனே ஃபுல் ஸ்டாப் பாபாவுக்கு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம ஃப்ரீ ஆயிடணும், விடுபட்டுடணும். நாள் முடிவில் பாபாவுக்கு இதற்கான ரிசல்ட் நம்ம அவசியம் கொடுக்கிறோம். சரி, இப்பொழுது 2 நிமிடங்கள் நம்ம யோகா பண்ணலாம். நம்மை நாம் ஆத்மா எனக்கூடிய அந்த ரூபத்துல, இந்த தேகத்தை மறந்த நிலையில, அஷரீர நிலையில, பரந்தாமத்துல பார்ப்போம். பாபாவிடமிருந்து, சிவபாபாவிடமிருந்து சக்திகளை பெற்று உலகத்தில் பலவிதமான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இப்பொழுது நாம் சக்திகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனசா சேவை செய்யலாம். ஓம் சாந்தி. மனபுத்தியை ஒருமுகப்படுத்தி என் இனிய வீடான பரந்தாமத்தை மனக்கண் மூலம் பார்க்கின்றேன். செம்பொன் நிறமான ஒளி நிறைந்த வீடு, எங்கு பார்த்தாலும் ஒரே அமைதி நிலவுகின்றது. பரந்தாம வீட்டின் அமைதி மனதிற்கு எவ்வளவு இதமாக இருக்கின்றது. அந்த இனிய வீட்டில் என்னையும் நான் பார்க்கின்றேன். நான் ஆத்மா, அழகான ஜோதியாக, ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். இதோ
இந்த வீட்டில்தான் என் உள்ளத்தை கவர்ந்த பரமதந்தை பரமாத்மாவும் இருக்கின்றார். அந்த அழகிய ஜோதி ஸ்வரூபத்தை புத்திக்கண்ணால் பார்க்கின்றேன். அதி பிரகாசமான ரூபம் நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய வெண்ணிற ஒளிக்கதிர்கள் அந்த ஒளிக்கதிர்களை ஆத்மா நான் எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். என்னிடமிருந்து இந்த சாக்கார பூமியில் எதிர்மறையான உணர்வுகளால், எதிர்மறையான எண்ணங்களால் துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு அந்த ஒளிக்கதிர்களை கொடுக்கின்றேன். அதில் இருக்கும் அமைதியின் சக்தி அவர்கள் மனதிற்கு அமைதியை தருகின்றது. அந்த அமைதியின் ஒரு துளி கிடைத்தவுடன் சற்று அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். ஏதோ ஒரு சக்தியின் மூலம் தனக்கு அமைதி கிடைப்பதை அவர்களும் உணர்கிறார்கள். என் சகோதர ஆத்மாக்களுக்கு அமைதி என் மூலமாக தானமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று முழு நாளும் இவ்வாறு அடிக்கடி பரந்தாம வீட்டிற்கு சென்று பரம தந்தையிடம் சக்திகளை பெற்று இந்த உலகத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு கொடுக்கும் சேவை செய்யும் சிரேஷ்டமான சேவாதாரி நான். நான் சக்தி நிறைந்த ஆத்மா. நான் மகான் ஆத்மா. இந்த ஒரு சேவையில் முழு நாளும் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.